ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முள்ளு தேங்குழல் இல்லைன்னா முள்ளு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அரிசி மாவு, கடலை மாவு, பயத்த மாவு, எண்ணெய், வெண்ணெய், உப்பு, சீரகம், ரொம்ப கொஞ்சம் சாமான் தான் இதுக்கு பண்ணுறதுக்கு. ரொம்ப நன்னா வரும். பயத்த மாவு சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு பவுலில் அரிசி மாவு, கடலை மாவு, பயத்த மாவு, உப்பு, சீரகம், வெண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா சூடாக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாவில் விடும்போது சொருன்னு ஒரு சத்தம் கேட்கணும். அப்படி கேட்குற வரைக்கும் இந்த எண்ணெயை சுட வைக்கணும். இப்போ அதை நல்லா சொருன்னு சத்தம் கேட்கும். ஸோ இப்போ இதை நல்லா கலந்துண்டு இந்த கலந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜலத்தை சேர்த்து சாஃப்டாக சப்பாத்தி மாவு எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சா பெட்டர். ஸோ தட் அந்த மாவு வந்து நமக்கு கையில் எடுக்கவும் சாஃப்டாக வரும், அதில் கிராக்ஸ் இருக்காது. ஸோ இப்போ முறுக்கு தேங்காய் புழியறது எந்த பழைய காலத்துது நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். எந்த வந்து ரொம்ப ஓல்டு உட்டில் பண்ணியிருக்கோம் மேலே ப்ரெஸ் பண்ணுறது. இப்போல்லாம் நிறையா திருகிற மாதிரி வருது இல்லையா, அது மாதிரி வாங்கிக்கலாம். நல்லா சூடான எண்ணெயில் இதை புழியணும். அந்த தேங்காய் புழியறதுல கொஞ்சம் எண்ணெயை தடவிண்டல்னா ஒட்டாமல் வரும். இதை 2 பக்கமும் நல்லா செவக்க வறுத்துட்டு போட்டு எடுத்துட்டு எண்ணெய் சத்தம் அடங்கும். சத்தம் அடங்கிறது தான் அதுக்கு எப்பயுமே கணக்கு. சத்தம் அடங்கும் போது எடுத்துட்டேன்னா தேங்காய் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு பேப்பர் டவலில் எடுத்து போட்டுட்டு பண்ணுவோம். இருக்கிறதுலே முள்ளு தேங்காய் வந்து எண்ணெய் குடிக்காது. இப்போ மொத்தமாக 2 கப்பு மாவு எடுத்துட்டோன்னா 8 தேங்காய் வரும். நீங்களும் பண்ணி பாருங்க, எப்படி வருதுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.